ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு தாரணி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருப்பூர் காங்கேயம் ரோட்டில் ஒரு எக்ஸிபிஷன் தான் போட்டிருந்தாங்க. நாங்கள் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா போய் விசிட் பண்ணியிருந்தோம். ஒரு மெம்பர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி வந்து 80 ருபீஸுங்க. 80 ருபீஸ்னால் நாங்கள் 4 மெம்பர்ஸ் 320 நாங்கள் கொடுத்துட்டு உள்ளே வந்தோங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ரியலாக இருக்கிற மாதிரி, ஓரளவுக்கு ரியலாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் குட்டி குட்டியாக ஒரு 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து ஜாலியாக பார்ப்பாங்க, என்ஜாய் பண்ணாங்க. என்ஜாய் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரோபோட் இருந்துச்சுங்க. ரோபோட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வாக் பண்ணுற ரோபோட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பேசும்னு நினைக்கிறேன், பேசுகிற ரோபோட். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஷேக் கொடுத்துச்சுங்க. அதுதான் பார்ப்பாங்க எல்லாருமே, அதுதாங்க ரொம்பவே ரசித்து பார்த்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. பார்ப்பாங்க அதை விட்டுட்டு வர மனசே இல்லைங்க. திரும்ப திரும்ப போயிட்டு ஹாய் சொல்லி கை கொடுத்துட்டே இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நமக்கு எப்படி இருந்தாலும் குழந்தைங்களுக்கு அது ஒரு ஜாலியாக இருந்துச்சுங்க. எல்லா குழந்தைங்களும் சுற்றி சுற்றி ஹாய் சொல்லிவிட்டு, அதுவே வந்து பார்த்திங்கன்னா போர் அடிச்சிருச்சு. அதுக்கு என்னை விடுங்கயா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அமைதியாக கொஞ்சம் நேரம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஷேக் கொடுத்துச்சு. அப்புறம் அடுத்தது ஃபுட்பால் ரோபோட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்கங்க. அது வந்து நம்ம மொபைல்லே கனெக்ட் பண்ணி விளையாடலாமாம்மா. அதுக்கு வெயிட்டிங்கில் நிறைய பேர் இருந்ததுனால நாங்கள் அந்த சைட் போகல. நாங்கள் அப்படியே வேறு பிளேஸ் பார்க்க போயிட்டோம். அப்புறம் இங்கே ஃபோட்டோஸ்லாம் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்ப்பாங்களே 2-3 ஃபோட்டோ எடுத்து. அப்புறம் இந்த ஃபிஷ்ஷுங்க, அந்த ஃபிஷ்ஷு அப்படியே அழகாக சூப்பராக செட்டிங் பண்ணியிருந்தாங்கங்க. அவ்வளோ நைஸ்துங்க, சூப்பராக இருந்துச்சுங்க அந்த இடம், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா தாங்க நாங்கள் உள்ளே போனோங்க. உள்ளே போய் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்டே அவ்வளோ அமௌண்ட்டு. இங்கே உள்ள திங்ஸு, நம்ம விளையாடுற ப்ளே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்திங்க. ரேட் அதிகமாகவே இருந்துச்சு. பாப்பாங்கெல்லாம் ரொம்ப அடம்பிடிச்சி கேட்டாங்க. அடம்பிடிச்சி கேட்குறப்ப நம்ம என்ன செய்யணும்னா வாங்கி கொடுக்கக்கூடாது. ஏன்னா குழந்தைங்க வந்து நம்ம அடம்பிடிச்சி கேட்டால் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. அதனால் நம்ம அடம்பிடிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நமக்கு வாங்கி கொடுக்காதீங்க. வேண்டான்னு சொல்லி பழகிக்கோங்க, அதான் நல்லது. அப்புறம் பாப்பாங்களுக்கு இந்த ரங்கராட்டினம் சுதரம்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாமே வந்து 110, 150ங்க. அப்புறம் 70, 80, 90 அந்த ரேஞ்சில் கூட இருந்துச்சுங்க. அப்புறம் பாப்பாங்க வந்துட்டு இந்த ஏரோப்ளேனில் போகிறேன்னு சொல்லிட்டு சின்ன பாப்பா சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொன்னேன். பெரிய பாப்பாவுக்கு கொஞ்சம் இந்த தலை சுத்தல்லாம் வருங்க. அதனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக ரொம்ப ஹைட்டாக உள்ளதுக்கெலாம் நான் அனுப்ப மாட்டேன், இந்த மாதிரி அனுப்புவேன். சரின்ட்டு 2 பேர்த்தையுமே நான் இதுக்கு சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேங்க. சின்ன பாப்பா வந்து ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்டு வந்து பெரிய பாப்பாவுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. போர் அடிச்சதுமா அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்லிட்டா. பரவாயில்லைங்க, நல்லா தான் இருந்துச்சு, ஓரளவுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2-3 தான் நல்லா இருந்துச்சுங்க. இந்த ரோபோட்டுக்காகவே கண்டிப்பாக 80 ருபீஸ் கொடுத்து பாப்பாங்களை கூட்டிகிட்டு வந்து காமிச்சேன் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி வந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சுங்க. அவங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி அது கூட விளையாண்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோதாங்க. நாங்களும் இதை பார்த்துட்டு பாப்பாங்களுக்கு எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க. வீட்டுக்கு வர வழியில் ஒரு சின்ன ஒரு ரோட்டு கடையில் சாப்பிட்டு நாங்கள் வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.